வணக்கம். புதன்கிழமை மார்ச் மாதம் 26ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி. நட்சத்திரம் அவிட்டம், திதி தேய்பிறை, துவாதசி திதி. யோகம் அமிர்த யோகம். கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மிக நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பெரிய பெரிய செலவெல்லாம் வரும், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக பண்ணுவீங்க. செலவுகள் செய்து சுப விரயங்கள் ஏற்பட்டு அதனால் குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். உங்களது தொழில் வியாபாரம் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய சாணாதிபதி சூரியன் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் பதவி உயர்வு உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். மாணவ மாணவியர் மகிழ்ச்சியாக தங்களது கல்வியை ஆர்வத்துடன் பயின்று அதிலே மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பொருளாதார ரீதியாக திருப்தியான ஒரு போக்கு ஏற்படும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. குரு பார்வை பெறுகிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி தொடர்ந்து பல மாதங்களுக்கு உச்சமாக இருப்பது என்பது மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம். இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். சுக்கிரனுடைய வீடாகிய ரிஷபம், துலாம் ஆகியவற்றிலே பிறந்தவர்களெல்லாம் இப்பொழுது வெற்றிகரமாக தங்களது கனவுகளை நனவாக்கி விடுவார்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. உங்களது உத்தியோகம் தொழில் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். 5 குடைவனும் 11 குடைவனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மையை நீங்கள் அடைவீர்கள். மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது குடும்பத்திலே நடைபெறும். மாணவ மாணவியர் கல்வியிலே மிக அற்புதமாக முன்னேற்றம் காண்பார்கள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று குருவுடன் பரிவர்த்தனை பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த அளவிற்கு நன்மைகள் நடைபெறும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகத்திற்கு ஏற்ப சற்று குறைவாக சிலருக்கும், அதிகமாக சிலருக்கும், மீடியமாக சில பேருக்கும் நன்மைகள் நடக்கும். ஆக நன்மைகள் அனைவருக்கும் நடக்கும். மிக சிறப்பாக கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழிலுக்கு இடையூறாக இருந்த விஷயங்கள் எல்லாம் விலகிவிடும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிரம்பி இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் என்று இந்த நாளை உறுதியாக சொல்லலாம். மாணவ மாணவியர் வெகு ஆர்வத்துடன் படிப்பார்கள். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ராசி அதிபதியாகவே சந்திரன் இருந்தாலும் அது 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நிச்சயமாக ஒரு மன தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவே இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது. எடுத்தம் கவிழ்த்தம் என்று எதையாவது செய்துவிடக்கூடாது. ரொம்ப யோசித்து நிதானமாக பண்ணணும். இன்றைக்கி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது இன்னும் நல்லது. முக்கியமான வேலைகளை எல்லாம் தள்ளி வைத்து விடுங்கள். வெறும் வீட்டு வேலையை பார்க்கறது, ஆஃபீஸ் வேலையை பார்க்கறது, உங்களுடைய தொழிலை கவனிப்பது, மாணவர்களாக இருந்தால் படிப்பது, இல்லத்தரசிகளாக இருந்தால் வீட்டை பார்த்துக்கிறது, அதுபோல் உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்ய வேண்டிய நாள். இன்றைய தினம் நீங்கள் தவறான முடிவை எடுத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
அன்றாட கடமைகள், தவிர்க்க முடியாத வேலைகளை மட்டும் செய்து இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 12 குடைவன் 6ஆம் இடம் சென்றதால் யோகம். 6ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருப்பதால் அதிக யோகம். அந்த சந்திரனை குரு பார்த்து கொண்டிருப்பதால் மிக மிக அதிக யோகம். தனலாபாதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி 2 சுபகிரகங்களோடு இணைந்து ஒரு சுபகிரகத்தால் பார்க்கப்படுகிறது. இவை அனைத்துமே சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரக நிலவரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்ப வாழ்க்கை திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சூரியன் இணைந்திருப்பதால் யோகம். குரு பார்வையிலே புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். சிம்ம ராசியை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறார் என்பதால் 2.5 மாத காலத்திற்குள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை உங்களது தொழிலிலே செய்து காட்ட முடியும். கடந்த காலங்களிலே செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் இப்பொழுது செய்து விடுவீர்கள். தடைப்பட்டிருந்த உங்களது தொழில் இப்பொழுது மீண்டும் விறுவிறுப்பாக நடைபெறும். அனைத்து விதமான தடைகளும் நீங்குகின்ற ஒரு நேரம். தொழிலிலே ஏற்பட்ட தடைகள் நீங்கும். திருமணம் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கு திருமண தடை நீங்கும். பொருளாதார ரீதியாக வரவேண்டிய பணம் சரியாக கைக்கு வராமல் தாமதமாகி கொண்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது வந்துவிடும். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு தன் சொந்த வீடான கடகத்தை, அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதாலும், 5ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை ராசியில் உள்ள குரு பார்த்து கொண்டிருப்பதாலும் மிகப்பெரிய நன்மைகள் இப்பொழுது நடைபெறும். ராசி அதிபதி புதன் குருவோடு பரிவர்த்தனை பெற்று 7ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதி 10க்கும் அதிபதி என்பதால் தொழில் ஸ்தானமும் வலுப்பட்டு இருக்கிறது. ஆகவே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீர்கள். தனஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் இப்பொழுது உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பொருளாதார நிலையிலே எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். தங்கு தடையின்றி பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் உள்ள கன்னிராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடந்தேறிவிடும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் வாழ்க்கையிலே நடைபெறும். கலைத்துறையிலே உள்ளவர்கள் எல்லாம் இப்பொழுது கொடிகட்டி பறக்கப் போகிறார்கள். உங்களது திறமைகள் உலகெங்கிலும் பரவும். உங்களுடைய புகழ் மிகப்பெரிய நிலைக்கு உயரும். புகழ், பாராட்டுகள், பட்டங்கள், விருதுகள் போன்றவையெல்லாம் தேடி வருகின்ற நேரம். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மனதிலே எந்தவித கவலையும் இருக்காது. இன்றைய நாள் கன்னி ராசிக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாள். கலைத்துறை சார்ந்தவர்களெல்லாம் இன்றைய தினம் பாராட்டு பெறுவார்கள், புகழ் பெறுவார்கள். உங்களது கலை திறமைகளை அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சு வார்த்தைகளெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். இது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. அனைத்து வித நன்மைகளும் நடைபெறும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம். ராசி அதிபதிக்கு குரு பார்வை. ராசி அதிபதி சுக்கிரன் மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் தொழிலிலே மிகப்பெரிய சாதனை படைப்பீர்கள். நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் 2 மடங்கு அதிகமாகும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்பொழுது விரும்பும்படியே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் தொழில் நிமித்தமாக தொலைதூர பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும்.
குடும்ப வாழ்க்கை கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அமோக வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிவிடும். 7 குடைவன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் களத்திரஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. திருமணம் ஆனவர்களுக்கு தங்களின் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாள் இன்றைய தினம். இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரன் தன் சொந்த வீட்டை மகரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணமாக மிகப்பெரிய நிலைக்கு நீங்கள் உயரக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லலாம். உங்களது தொழிலிலே நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய அன்கிரவுண்டு கிங்பாங்களே அந்த மாதிரி முடிசூடா மன்னனாக நீங்கள் திகழப் போகிறீர்கள். அத்தகைய ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். உங்களது பேச்சு திறமை அதிகமாகும். நாவன்மை சிறக்கும். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருக்கின்றன. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடலிலே ஏதேனும் நோய் நொடிகள் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தால் அல்லது முன்பு அவ்வாறு இருந்தால் இப்பொழுது அது முழுமையாக சரியாகிவிடும். நீங்கள் இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். குடும்பத்திலும் வெளியிலும் அலுவலகத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கௌரவ பொறுப்புகள் வந்து சேரும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே உற்றார் உறவினர் நண்பர்கள் புடைசூழ வெகு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அசையா சொத்துக்கள் வாங்குவது விற்பனை செய்வது போன்றவை இப்பொழுது சுலபமாக நடைபெறும். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி குருவும் புதனும் ஒன்றுக்கொன்று இட பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரம். 1, 4 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குரு, 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் ஒன்றுக்கொன்று இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. குரு வீட்டில் புதன், புதன் வீட்டில் குரு என. அது மட்டுமல்லாமல் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் இப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. புதனும் குருவும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றன. தொழில் ஸ்தானாதிபதியான சூரியனும் புதனோடு இணைந்து குரு பார்வை பெறுகிறது. மிகச் சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் தொழிலிலே நீங்கள் மற்றவர்கள் கற்பனை செய்து பார்க்கக்கூட முடியாத ஒரு உயரத்திற்கு சென்று விடுவீர்கள். யூ வில் பி எலிவேட்டட் டு தி ஹையஸ்ட் லெவல். மிகப்பெரிய ஒரு உயர்வு உங்களது தொழிலிலே ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, அதிலே நீங்கள் நெருங்க முடியாத உயரத்திலே இருப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். 7 குடைவன் 6 குடைவனோடு இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்திலே உள்ள செவ்வாய் உங்களது பிள்ளைகளின் வளர்ச்சியை, அவர்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வாரிசு உருவாகின்ற நேரம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும்.
மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் ரீதியாக மிக மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை இன்றைய தினம் நீங்கள் பார்க்க முடியும். இன்று ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள தனுசு ராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும். திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசி இளைஞர்கள் யுவதிகளுக்கெல்லாம் இப்பொழுது திருமண நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் மிக நெருக்கமான உறவினர்கள் இல்லத்தில் நடைபெறுகின்ற திருமணத்திற்கு நீங்கள் சென்று அங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஒரு சிலர் சுற்றுலா சென்று வருவார்கள். ஒரு சிலருக்கு புனித தலங்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்கின்ற ராசி அதிபதி குருவோடு பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்களிலே கலந்து கொள்வீர்கள். இப்பொழுது நீங்கள் தான தர்மங்களை நிறைய செய்ய போகிறீர்கள். அத்தகைய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. மிக மிக அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய புண்ணியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள போகும் நேரம் என்று சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானமும் வலுப்பெற்று இருக்கிறது. 10ஆம் இடமும் வலுப்பெற்று இருக்கிறது. ராசி 4ஆம் இடம் 7ஆம் இடம் எல்லாமே வலுவாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நல்ல விஷயங்களை செய்து மன அமைதி பெற்று மன திருப்தியோடு சுப விஷயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 7 குடைவன் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. களத்திரகாரகனாகிய சுக்கிரனும் குருவால் பார்க்கப்படுகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக குடும்பத்திலே உற்சாகமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுக்கு முழு மனதோடு ஒத்துழைப்பு நல்குவார்கள். ஒருவருக்கொருவர் அன்புடனும் பாசத்துடனும் விட்டு கொடுத்து போகின்ற மிக அற்புதமான ஒரு சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்க போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடம் 10ஆம் இடம் அதற்கு அதிபதியான சுக்கிரன் மிகச் சிறப்பான நிலையிலே உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் இப்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஒரு சிலர் அசையா சொத்துக்களை வாங்குவார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நல்ல நாள் இன்றைய நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறுவது மிகப்பெரிய யோகம். 2, 8 ஆகிய வீடுகளிலே குரு புதன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதும் மிகச் சிறப்பான நன்மையை செய்யும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைபாடுகளும் இப்பொழுது சரியாகிவிடும். ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து போகும், ஆனால் போயிடும். வரும், ஆனால் போகும். ஏதோ ப்ராப்ளம் வரா மாதிரி இருக்கும், ஆனால் வராது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அனைவரோடும் நல் இணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் உற்றார் உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் செய்து வரும் தொழிலிலே மிகப்பெரிய ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே 6 சந்திரன் அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் கடன் தொல்லை இருந்தால் அவற்றிலிருந்து முழுமையாக இப்பொழுது விடுபட்டு விடுவீர்கள். தர வேண்டிய பணத்தை எல்லாம் திரும்ப செலுத்தி கடனை சுத்தமாக கிளியர் பண்ணிடுவீங்க. இப்போ நோ லைபிலிட்டிஸ். அருமையான நேரம், அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். பொருளாதார நிலையிலே அபாரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். கடன் தொல்லை இருந்தால் அவற்றையெல்லாம் முழுமையாக இப்பொழுது செட்டில் பண்ணிவிடுவீர்கள். வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் இரு தரப்பினரும் உட்கார்ந்து பேசி நீதிமன்றத்திற்கு வெளியே பஞ்சாயத்து பண்ணிப்பாங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், சமூக அந்தஸ்து உயர்தல் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக படிப்பார்கள்.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. 5 சந்திரன் 11ஆம் இடமான மகரத்திலே அமர்ந்து சொந்த நட்சத்திரமான திருவோண சாரம் பெற்று தன் சொந்த வீடான கடகத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. மிக அற்புதமாக கிரகங்கள் எல்லாம் அமைந்திருப்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கிய நல்ல முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் போன்றவை வழங்கப்படும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய லாபத்தை அடைவார்கள். அதே போல் ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் மீனராசிக்கு நன்மை செய்யாது. சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் மீனராசிக்கு எந்த பலனும் இல்லை. மீனராசி தனுசு ராசி இது ரெண்டுத்துக்கும் சுக்கிரன் உச்சமாக கூடாது. அதில் ஜனனகால ஜாதகத்திலே சுக்கிரன் உச்சமாக இருந்தால் அதற்கு ஏற்ற லக்னமாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த சுக்கிரன் நல்ல பண்ணும், இல்லைன்னா ஆப்போசிட்டாக பண்ணிடும். மீனராசியை பொறுத்தவரை சூரியனும் சுக்கிரனும் பலவீனமாக இருந்தால்தான் அவர்களுக்கு யோகம். 7 சுக்கிரன் 8 சூரியன் இருந்ததுன்னா சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் கன்னி, அதில் சுக்கிரன் நீச்சம். 8ஆம் இடம் துலாம், அதில் சூரியன் நீச்சம். மீன லக்னம் அல்லது மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு 7 சுக்கிரன் 8 சூரியன் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே போல் 8 சூரியன் நீச்சமாக இருந்தாலும் பெரிய யோகம். ஏன்னா 6 நீச்சம், அஷ்டமாதிபதி நீச்சம், அது போகும். மற்ற கிரகங்கள்லாம் பண்ணுறதை பண்ணட்டும். இன்றைய நாள் மீனராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், குடும்ப அமைதி போன்றவை சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வத்துடன் படித்து அதில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் பிரதோஷம், அதிலும் தேய்பிறை பிரதோஷம். பிரதோஷத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை விட தேய்பிறை பிரதோஷம் தான் ரொம்ப ஈஸ்வரனுக்கு விசேஷமானது. அமாவாசைக்கு முன்னால் வர பிரதோஷம் தான் ரொம்ப விசேஷம். நாளைய தினம் தேய்பிறையிலே வருகின்ற பிரதோஷம் என்பதால் சனி மகா பிரதோஷம். சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். மாலை நேரத்திலே சிவபெருமானை வணங்கி ஈஸ்வரனுக்கும் நந்திக்கும் நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளை தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்ய வேண்டிய, பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டிய நாளைய தினம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன்.